மேல் விசாரம் என்பது நம்முடைய பெரியவர்கள் வந்து மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறாங்க. நாம் எதுவும் கஷ்டப்படவே தேவையில்லை. இதுக்காக நம்ம யார்கிட்ட போய் சந்தா கேட்க தேவையில்லை. நம்ம ஊர்ல வந்து பல பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவோ அவங்க தான தர்மங்கள் செய்யறாங்க. வருஷம் வருஷம் வந்து இங்க ஃபீஸ்லாம் ஃப்ரீயா கட்டுறாங்க. மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்க. அந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு பணம் தராங்க, கிட்னி டிரான்ஸ்ஃபருக்கு பணம் தராங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து இது வந்து உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னாக்கா மிக ஊருக்கு மிக மிக பெரிய ஒரு டெவலப்மெண்டா இருக்கும். இதை நீங்க வந்து தயவு செஞ்சு உடனடியா வந்து என்னுடைய கோரிக்கை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இது குற்றச்சாட்டாக நினைக்க தயவு செஞ்சு நான் உங்களுக்கு குற்றம் சொல்லணுன்றதுக்காக சொல்ல, உங்களுக்கு உங்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பணுன்றதுக்காக வந்து இதை நான் பதிவு விடுறேன். இதுல ஏதாவது தவறு இருந்தா என்னை மன்னிக்கவும். நான் சொல்ற நியாயத்தை நீங்க உணர்ந்து இந்த உடனடியாக நடவடிக்கை எடுத்து நம்ம பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை இன்னும் வகுப்புகள் அதிகப்படுத்துங்க, கட்டணம் கட்டுறது ஏற்பாடு பண்ணுங்க, மாணவர்கள் வரவங்களெல்லாம் சேர்த்துக்குங்க, நிறைய கோர்ஸ் கொண்டு வாங்க. நம்ம பசங்க படிக்க தயாராக இருக்கிறாங்க. நீங்க வந்து படிக்க வேண்டிய எழுத்துல இருக்கிறீங்க. அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வழிமுறை காட்டுங்க. அன்பார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்களின் கனிவான கவனத்திற்கு நான் மேல் விசாரம் ஜாயிண்ட் ஆக்ஷன் கன்சோர்டியம் நிறுவனர் மன்சூர் பாஷா பேசுகிறேன். ஐயா, நம்ம ஊர்ல MMS என்ற ஒரு கல்வி நிறுவனம் உள்ளது. இந்த கல்வி நிறுவனத்தில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் சேர்றாங்க. ஆனா அவங்களுக்கு போதிய இடமும் இல்லை, பர்மிஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் சார்பில் சொல்றாங்க. தயவு செய்து நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி மாணவர்கள் சேர்க்கை அதிகப்படுத்தணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பள்ளிக்கூடங்கள் மூடக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம உள்ள படிக்கிறதுக்கு வராங்க, அவங்களுக்கு வந்து அங்க போதிய கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புறாங்க. அதனால வந்து நீங்க தயவு செய்து வந்து இது வந்து நேரில் வந்து ஆய்வு செய்து நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து மாணவர்கள் படிக்கிறது வசதி செய்து தரணும். மேலும் வந்து நம்ம ஊர்ல வந்து பல கான்வென்ட் நர்சரிகள் பள்ளிகள் படிச்சுட்டு வராங்க. அந்த பசங்க 6வது வந்து சேர வரும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவங்க ஃபெயில் ஆட்டாங்கனாக்கா அங்கேயே அவங்களுக்கு வந்து மனசு ஒழிஞ்சிடுது, அவங்க வாழ்க்கையில தோத்துடுவாங்க. தயவு செஞ்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்காத மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்க வந்து நம்முடைய மாணவர்கள் அதிக அளவில் மாணவிகள் என்று நான் சொல்றதுக்கு வந்து பெண்கள் மேல்நிலை பள்ளி பத்தி தான் பேசிக்கிறேன். பெண்கள் மேல்நிலை பள்ளியில வந்து நல்ல தரமான கல்வி கிடைப்பதற்காக வேண்டி நல்ல தரமான ஆசிரியர்களை நியமிக்க சொல்லியும், அடுத்தது வந்து வருகிற மாணவர்கள் யாரும் திருப்பி அனுப்பக்கூடாது. நிறைய பேர் வந்து இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல சீட் இல்லைன்றாங்க, இங்கிலீஷ் குரூப் இல்லைன்றாங்க, டி குரூப் இல்லைன்றாங்க அப்படின்ற மாதிரி. அதனால இதை நீங்க வந்து தயவு செய்து இது வந்து அமைச்சருடைய தொகுதி, அமைச்சரை 4 முறை ஜெயிக்க வச்ச தொகுதி. ஆனால் அமைச்சர் அவர்கள் நம்ம மேல் விசாரம் தொழில் வளர்ச்சிக்கும் எதுவும் செய்யலை, கல்வி வளர்ச்சிக்கும் எதுவும் செய்யலை. இது வரைக்கும் அவர் நினைச்சிருந்தாங்கன்னாக்கா எத்தனை கோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். நம்ம வந்து இன்னும் அதிகமா வந்து மாணவர்கள் சேர்க்கறதுக்காக வேண்டி மாவட்ட கல்வி அதிகாரியுடன் பேசி, கல்வி அமைச்சருடன் பேசி பர்மிஷன் வாங்கி கொடுங்க. இங்க வந்து இவ்வளவுதான் கெப்பாசிட்டின்றாங்க. நிறைய பேர் வந்து இதனால வந்து மனசு வெறுத்து இருக்கிறாங்க. அவங்க பசங்களை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க போறவங்க எல்லாம் வந்து ஏழை நடுத்தர மக்கள் தான். நாம படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயிற்றை கட்டி வாயை கட்டி ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைங்களை வந்து நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அதுக்கு அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மேல் விசாரம் முஸ்லிம் எஜுகேஷனல் சொசைட்டி MMS நிர்வாகிகளுக்கும் ஓர் அன்பான வேண்டுகோள். மேல் விசாரம் நகரத்தில் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மற்றும் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி ஆகியவை மேல் விசாரம் எஜுகேஷனல் சொசைட்டி MMS என்ற முஸ்லிம் கல்வி நல சங்கத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இந்த ஆண்டு நிறைய பெண் குழந்தைகள் பல பள்ளிகளிலிருந்து 5ஆவது வகுப்பு முடிந்து 6வது வகுப்பில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து இந்த காலத்துல வந்து எல்லாமே வந்து ஏழை நடுத்தர மக்கள் தான் இந்த பள்ளிக்கூடங்களை வந்து கொண்டு சேர்க்கிறாங்க. பணக்காரங்களும் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஏழை நடுத்தர மக்கள் பெரும்பாலானவர்கள் நாம் படிக்காவிட்டாலும் நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக தான் உண்ணாமல் உறங்காமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட ஏழை நடுத்தர மக்களின் குழந்தைகள் இந்த பள்ளியில் வந்து சேரும் போது அவர்கள் ஆங்கில வழி கல்வி இங்கிலீஷ் மீடியம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் மேல்விசாரம் முஸ்லிம் கல்வி நல சட்டத்தால் போதிய அளவு கெப்பாசிட்டி இல்லை, போதிய அளவுக்கு எங்களுக்கு வந்து உத்தரவு இல்லை, இத்தனை பேர் தான் நாங்கள் சேர்க்கணும்னு இருக்குது, இவ்வளோ பேர் தான் நாங்கள் சேர்க்க முடியும், இந்த கிளாஸ் இல்லை, இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு கையை விரிக்கிறார்கள். இது வந்து நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக உள்ளது. தயவு செய்து இதற்காக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தயவு செய்து எடுங்கள். நம்ம மேல்விசாரம் கல்வி நலச்சங்கத்தில் பணம் இல்லையா, இல்லை பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு இடம் இல்லையா, இல்லை கட்டுவதற்கு உங்களுக்கு மனம் இல்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. நம்முடைய பெரியவர்கள் நம்ம ஊர்ல இருக்கவங்க மக்கள் வந்து கல்வியில் முக்கியமாக வந்து முஸ்லிம்கள் அனைவரும் கல்வியை பெற வேண்டும், அவர்கள் வந்து படித்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் மேல்விசாரம் முஸ்லிம் கல்வி நல சங்கம் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து இஸ்லாமிய ஹையர் செகண்டரி ஸ்கூல், இஸ்லாமிய பாய்ஸ் ஸ்கூல் மற்றும் வந்து ஹைரேஜாரி, அஞ்சுமன் முகமதியா என்கிற அனாதை இல்லம் மற்றும் எஃப்எம் ஸ்கூல், இப்படி பல கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்தார்கள். அவருடைய நோக்கம் நம்ம ஊரில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் கல்வியில் முதன்மை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த நோக்கமே இப்பொழுது வந்து கேள்விக்குறியாகிவிட்டுள்ளது. நான் கேட்பதெல்லாம், இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வந்து பல சேவைகளை செய்தீர்கள். இன்னைக்கு வந்து சி அப்துல் ஹக்கீம் கலைக்கல்லூரி ஆண்கள் மற்றும் பெண்கள், பொறியியல் கல்லூரி, அதே போல வந்து இப்போ இன்ஷா அல்லாஹ் சட்டக்கல்வி வரப்போகுது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாம ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ ஆரம்பிக்கப்பட்ட பிஎட்லாம் எங்க போயிட்டு இருக்குது? எத்தனை கல்லூரிகள் நம்மளை முந்திட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம வந்து எதுவுமே செய்யாமல், காரணம் என்னன்னாக்கா இது வந்து நம்ம இலவசமா செய்யறதுனால யாருமே வந்து எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு வந்து வேலை பார்க்கறாங்க மாதிரி தெரியுது. இப்போ பிஎட்ல அவங்க 24 hours அங்கே உட்காந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த கல்வி நிறுவனத்தை எப்படி எப்படி நாங்கள் முன்னேற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தயவுசெய்து நான் இது குற்றச்சாட்டு சொல்ல நினைக்காதீங்க. பொதுமக்களுடைய ஆதங்கத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறேன். நீங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்க வந்து உங்க வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம், பாராட்ட வேண்டிய விஷயம். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வந்து இந்த வேலைக்காக நியமனம் செஞ்சிருக்கிறான். இந்த வேலையை நீங்க நியாயமா செய்யுங்க, நல்லது நினைச்சு செய்யுங்க, ஏனோ தானோ செய்யாதீங்க. அடுத்தது வந்து நம்ம ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி ஆகட்டும், மேல்நிலைப்பள்ளி ஆகட்டும், பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகட்டும், இங்க தரமான ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு நிறைய குறைபாடு இருக்கிறாங்க. அது வந்து நீங்க வந்து முதல்ல நிவர்த்தி பண்ணுங்க. நல்லா படிச்சவங்களை கொண்டு வாங்க, இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு கத்துக்கிற சொல்லுங்க. அவங்களுக்கே இங்கிலீஷ்ல பேச வரலையா, அப்புறம் எப்படி பசங்க படிப்பாங்க? இங்க இருந்து படிச்சுட்டு போயிட்டு அவங்க காலேஜுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கிலீஷ்ல பேசும்போது. அதனால நீங்க இங்கே அந்த பயிற்சி கொடுங்க. அடுத்தது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறீங்க? பசங்க நல்லா படிக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவங்களை ஃபெயில் பண்ணிட்டா அங்கேயே அவங்க வந்து மனம் முடிஞ்சிடறாங்க, வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடுவாங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க வந்து களிமண்ணை எடுத்து சித்திரமா செய்யணும், அதுதான் உங்களுடைய வேலை. ஆசிரியருடைய பணி எவ்வளவு பெரிய சிறந்த பணி தெரியுமா? மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஆசிரியருக்கு வந்து நீங்க வந்து இல்லாத பையனோட அன்பா அரவணைச்சு அவனுக்கு படிக்க சொல்லிக் கொடுங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒரு பணிவான மதிப்பு கேட்கிறேன். நான் இதுக்கு உங்களுக்கு குறையா சொல்ல நினைக்காதீங்க, உங்களை மேல குற்றம் சாட்டுன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊர்ல வந்து கைரேஜார்களே இன்னைக்கு மாணவர்கள் சேர்க்கை இல்லை, எதுவும் காரணம் மூடி கிடக்குது, அங்க வந்து பசங்க யாரும் சேர்க்கை இல்லை. இதுக்காக நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? ஏன் நீங்க இதுக்காக பின்னாடி நீங்க வந்து சுத்த மாட்டேன்றீங்க? இதை வந்து டெவலப் பண்ணணும், இதை வந்து உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க நினைக்க மாட்டேன்றீங்க? அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல நிறைய பேர் வந்து இங்க வந்து சேர்றாங்க, உருது நல்லா இருக்குது, இங்கிலீஷ் நல்லா இருக்குது, அடுத்தது வந்து இங்க வந்து பசங்க ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க வந்து இன்னும் டெவலப் பண்ணி நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்காக உங்களுக்கு ஆண்டவன் எல்லாம் வல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அந்த வாய்ப்பு பயன்படுத்துங்க. உங்களுக்கும் நல்லது, உங்க பிள்ளைங்களுக்கும் நல்லது, உங்க பின்னாடி வர சமுதாயம் தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பாங்க. மேல்விசாரம் என்பது நம்முடைய பெரியவர்கள் வந்து மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறாங்க. நாம் எதுவும் கஷ்டப்படவே தேவையில்லை, இதுக்காக நம்ம யார்கிட்டையும் போய் சந்தா கேட்க தேவையில்லை. நம்ம ஊர்ல வந்து பல பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ அவங்க தான தர்மங்கள் செய்யறாங்க. வருஷம் வருஷம் வந்து இங்க ஃபீஸ்லாம் ஃப்ரீயா கட்டுறாங்க, மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்க, அந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு பணம் தராங்க, கிட்னி டிரான்ஸ்ஃபருக்கு பணம் தராங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து இது வந்து உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னாக்கா மிக ஊருக்கு மிக மிக பெரிய ஒரு
டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு உடனடியாக வந்து என்னுடைய கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இது குற்றச்சாட்டாக நினைக்கிறேன். தயவு செஞ்சு நான் உங்களுக்கு குற்றம் சொல்லணுன்றதுக்காக சொல்ல, உங்களுக்கு மனசாட்சியை தட்டி எழுப்பணுன்றதுக்காக வந்து இதை நான் பதிவிடுறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிக்கவும். நான் சொல்கிற நியாயத்தை நீங்கள் உணர்ந்து இந்த உடனடியாக நடவடிக்கை எடுத்து நம்ம பெண்கள் மேல்நிலைப்பள்ளியை இன்னும் வகுப்புகள் அதிகப்படுத்துங்க. கட்டணம் கட்டுறது ஏற்பாடு பண்ணுங்க. மாணவர்கள் வரவங்களெல்லாம் சேர்த்துக்குங்க. நிறைய கோர்ஸ் கொண்டு வாங்க. நம்ம பசங்க படிக்க தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து படிக்க வேண்டிய எழுத்துல இருக்கிறீங்க. அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வழிமுறை காட்டுங்க. நன்றி, வணக்கம்.